தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஜானதம் சாத்ருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதானம் கலியுதயம் காட்சி வந்து யூடியூப் சேனல் பிரத்யேகமா அந்த மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு வெங்கட்ராமன் கேள்விக்கு மௌலியிடம் பதில். வெங்கட்ராமன் கேள்விக்கு மௌலியிடம் பதில். இன்றைக்கி காயத்ரி ஜபம். நேத்திக்கு வந்து ரிக் யஜுர் அந்த வேதங்களுக்கான உபாக்கரமாக இருந்தது. இன்றைக்கி காயத்ரி ஜபம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மகாபெரியவருடைய ஒரு மிரக்கல் ஒன்று. மகாலிங்கபுரம் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அவருடைய அனுபவங்களை. அவர் இந்துஸ்தான் லீவரில் வேலை பண்ணியிருந்தார். அப்போது 1995 இருக்கும்போது பெரியவாவுடைய சித்திக்கு அப்புறம் கூட அவர் வந்து வேலை அப்போ தான் வந்து விட்டுறலான்னு தோணித்தவருக்கு. அவர் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டார். அப்போது ஜூன் 17, 1995 அன்றைக்கி சாயங்காலம் வந்து திடீர்னு அவருக்கு தோணித்து, நம்ம இது வரைக்கும் அப்படி ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வாட்டி இது பண்ணுறோம், நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுறோம், நம்ம வந்து இனிமேல் 3 வேலையும் பண்ணி சஹஸ்ர காயத்ரி ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு தோணித்து அதை பண்ண ஆரம்பித்தார். இவர் 55 வருஷமாக சபரிமலைக்கு போயிருந்தாராம் வெங்கட்ராமன். அதனால் இவருக்கு ஒரு திடீர் ஒரு சந்தேகம் வந்தது. சபரிமலை ஐயப்பன் வந்து நினச்சிக்கணுமா, இல்லை இதை வந்து ஒரு பெரியவா காயத்ரி பண்ணுங்கிறா. அப்போ காயத்ரி பண்ணும்போது ஐயப்பனை நினச்சிக்கணுமா காயத்ரி நினச்சிக்கணுமா ஒன்றும் புரியலையே, ஐயப்பனையும் விட முடியலை, என்ன பண்ணலான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டாரு. அப்போ வந்து இவர் மகாபெரியவருடைய திருவுருவப்படம் முன்னாடி அவர் வீட்டில் நின்றுண்டு நினச்சிட்டார். பெரியவாக்கு நினச்சிண்டா போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நினச்சிண்டார். அவர் மனசில் நினைக்கிறார். இப்போ பெரியவா கிட்ட பேசுகிறார் மனசுலையே. பெரியவா சில பேர் ஷோடசி பண்ணுறா, சில பேர் பாலா திரிபுர சுந்தரி ஜபம் பண்ணுறா, சில பேர் நிருசம்மர் சுதர்சனர்னு ஜபம் பண்ணிட்டுருக்கா. நான் வந்து காயத்ரி இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், இதை நான் பண்ணுறேன். நான் சீரியஸாக காயத்ரி ஜபம் மட்டுமே போருமா, எனக்கு ஒன்றும் புரியலையே, இதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு பதில் சொல்லணும், என்ன பண்ணுறது அப்படின்னு வேண்டிட்டார். வேண்டிட்டு அதுக்கப்புறம் 1-2 நாளில் அவர் வந்து காஞ்சி மடம் போக வேண்டியிருந்தால் அதிஷ்டானத்துக்கு போனார். பெரியவா அப்படிங்கிறத பரமேஸ்வரன் தானே பதில் சொல்லிவிடுவார். அங்கே போய் பார்த்தா மௌலி இருந்தார். ஆடிட்டர் மௌலி அப்படிங்கிறவர் வந்து நம்ம எல்லாருக்கும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆடிட்டர் மௌலிங்கிறவர் பெரிய மகாபெரியோட அத்தியந்த பக்தர். அவர் அங்கே இருந்தார். இவர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவரை பார்க்கறதுனால 2 பேரும் மகாபெரியோட அனுபவங்களை பற்றி அங்கேயே அதிஷ்டானத்திலே உட்காந்துட்டு அதுக்குள்ளே பேசிண்டா, இப்படி அப்படின்ற மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இவருக்கு ஏற்பட்டது அவருக்கு ஏற்பட்டது அதெல்லாம் பேசியிருந்தார். ஆனால் இப்போ இவர் வந்து தனக்கு ஏற்பட்ட அதை வந்து வெங்கட்ராமன் அவர்கிட்ட சொல்லலை. அதாவது இவருக்கு வந்து அந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கு காயத்ரி ஜபம் பற்றி, அதை பற்றி அவர்கிட்ட பேசலை. ஆனால் பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், ஆடிட்டர் மௌலி சொன்னார், எனக்கு ஒரு கணா வந்து ரீசெண்டாக வந்ததுன்னா என்றைக்கு வந்திருக்கும் அவரும் சொல்ல அந்த இன்டர்வியூவில். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவர் என்றைக்கு பெரியவா முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி பேசியிருந்தார், மனசுக்குள்ளே பேசியிருந்தாரோ அன்றைக்கி அது ஒரு வேளை ராத்திரியாக இருந்தாலோ இல்லை அன்றைக்கி எதுவாக இருந்தாலும் அடுத்த நாளோ இல்லை விடிகார்த்தால் அவருக்கு வந்திருப்பார். மௌலிக்கு வந்து கார்த்தால் ஒரு கணா வந்துடுத்து. அதில் வந்து மகாபிரிவா சொல்கிறாலாம் மௌலிக்கிட்ட. மௌலி எதிர்க்க நிற்கிறார். அவர் வந்து மகாபிரிவா எதிர்க்க இருக்கார். இது வந்து பார்த்துக்கணும் நீங்களாம். 1995 ஜூலைக்கு அப்புறம் நடந்ததுன்னா பெரியவா சித்தியாயாச்சு, பெரியவா பரமேஸ்வரன் இல்லையா. அவர் வந்து மௌலிக்கு சொல்கிறாராம், சில பேர் ஷோடசி பண்ணுறா, சில பேர் பாலா திரிபுர சுந்தரி பண்ணுறான்னு நான் ஜபம் பண்ணுறான்னு அர்த்தம். அதை கொஞ்சம் பெரியவா வந்து
கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கார் வார்த்தையை, அவ்வளோதான் இவர் சொன்னதை. திருப்பி சில பேர் வந்து நிருசிம்மர் அப்புறம் சுதர்சனர் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நீ காயத்ரி ஜபத்தை மட்டும் பண்ணு போகிறோம், அதுவே போகிறோம் அப்படின்னாரா. கனா கலைஞ்சுருத்து இவருக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஒன்றும் கிடையாது மோடிக்கு. மோடி வந்து காயத்ரி ஜபம் பண்ணுறாரு, அது ஓகே. ஆனால் அவருக்கு ஏன் பிரிவா சொன்னான்னு அவருக்கு தெரியல. பிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன்னு தெரியணுமே. அதனால் அவர் பிடிச்சி இழுத்துருக்காரு மகாபிரிவா. அங்கே வந்து அதிஷ்டானத்துக்கு அவர் வந்துட்டார். இவர் வந்து மகாபிரிவாவுடைய திருவுருப்படம் முன்னாடி நின்றுட்டு இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கார். இதே விஷயங்களை அச்சு வேற அணு வேற மாறாமல் அப்படியே மகாபிரிவா வந்து மோடிக்கிட்ட பேசி காயத்ரி ஜபம் பண்ணால் போகிறோம்னு சொல்லியிருக்கார். அதனால் அவர் அந்த கனாலாம் சொன்னவொடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. இவர் சொன்னாராம் வெங்கட்ராமன், மகாலிங்கபுரம் வெங்கட்ராமன், டே நான் வந்து இப்போ தான் நான் வந்து அதை பற்றி 2 நாள் ஆச்சு, எனக்கு அதை பற்றி பெரியவாக்கிட்ட நான் படத்தை முன்னாடி நின்றுட்டு அது மாதிரி பேசினேன் அப்படிலாம். அதை அப்படியே உங்ககிட்ட பேசியிருக்காரு அப்படின்னா அது அப்படியே தான் அடுத்த நாள் அவர் கணாக்கு வந்திருக்கு. அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன பெரியவா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிராமணனாக இருக்கக்கூடியவன் அவனுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை தவறாமல் 3 வேலையும் பண்ணணும். காயத்ரி ஜபம் வந்து பண்ணணும். அது என்ன விதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அதை குறையாமல் பண்ணணும். சஹஸ்ர காயத்ரி பண்ணால் விசேஷம். ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பண்ணணும் அப்படின்றா. இல்லை முடிஞ்சதுன்னா நிறைய பண்ணலாம் தினமுமே, அந்த மாதிரி அவளுடைய இஷ்டம். அதனால் காயத்ரி ஜபத்துக்கு, காயத்ரி மந்திரத்துக்கு மிஞ்சின மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது. இருக்குது. இருந்தாலும் மகாபிரிவா ஏன் அப்படி சொல்கிறான்னா, பிராமணாலாம் நிறைய பேர் இந்த மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணுறதை விட்டுடுறா, காயத்ரி ஜபம் பண்ணுறதை விட்டுறான்றதுனால அதுக்காகன்னு இல்லை. காயத்ரி ஜபம் நிஜமாகவே பவர்ஃபுல்லானது. அது நிறைய நம்ம மிராக்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால் பெரியவா வந்து காயத்ரி ஜபத்துக்கு மிஞ்சினது கிடையாதுன்றதுனால அதை பண்ணால் போகிறோம். நீ வந்து ஷோடசி, அது பாலாத்திரிபுர சுந்தரி, அதில் சுதர்சனர், நரசிம்மர், அந்த இதெல்லாம் ஜபத்துக்கெல்லாம் போவேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, காயத்ரி ஜபத்தை அன்றைக்கி நம்ம இந்த மாதிரியான ஒரு இதை மகாபிரிவா வந்து எவ்வளவு அது மேன்மையானது காயத்ரி ஜபம்ங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிவா பாதமேச்சரணம், மகாபிரிவா பாதமேச்சரணம்.